ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. நான் இன்னமும் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று மீதி இருக்கிறது, உன்னுடைய பட்டாபிஷேகம் ஒன்று தான்னு சொல்கிறார் தசரத மகாராஜா. மகனே, மக்கள் எல்லாருமே ஆட்சியின் அதிகாரம் உன் கையில் வரணும்னு நினைக்கிறதுனால உனக்கு இளவரச பட்டாபிஷேகம் செய்ய நான் தீர்மானிச்சிருக்கேன். இது புறம் இருக்க இரவில் நான் ரொம்ப கெட்ட கனவுகளை காண்றேன். ஒரு பயங்கரமான இடியின் பேரிரைச்சலோட ஒரு கொல்லிக்கட்டை இங்கே விழறது போல் நான் கனவு காண்றேன். அது மட்டும் இல்லை, வர்ற பேராபத்தில் குறிக்கிற வகையில் மனசுக்கு கவலையை தர்ற வகையிலும் பல அபசனங்களை நான் காண தொடங்குறேன். மேலும் சூரியன், அங்காரகன், ராகு போன்ற கிரகங்கள் என் ஜென்ம நட்சத்திரத்தில் பீடிக்கப்பட்டிருக்கிறதா ஜோதிடர்கள் சொல்கிறார். மன்னனின் மரணம் அரசனுக்கு பேராபத்து. இவை தான் இந்த அபசகுனங்களும் கெட்ட கனவுகளுக்கும் பலனாக சொல்லப்பட்டிருக்கு. கிரக நிலைகளின் காரணமாக சம்பந்தப்பட்ட மனுஷனுடைய அறிவு தடுமாறும்னு சொல்லப்பட்டிருக்கு. ராமா, இந்த நிலையில தான் என் உயிர் உடலை விட்டு பிரியறதுக்கு முன்னே உன் பட்டாபிஷேகம் நடந்து முடிஞ்சிடணும்னு நான் முடிவெடுத்திருக்கேன். அப்படி உயிர் பிரிய போகிறது இல்லைன்னு வச்சுட்டா கூட மனுஷனுடைய அறிவு நிலைவற்றது இல்லையா, மாற இயல்பு உடையது, அழிஞ்சு விடக்கூடியது. அப்படி எதுவும் நேராமல் இருக்கும்போதே இந்த பட்டாபிஷேகம் நடந்துடணும். இன்றைக்கி புனர்வசு நட்சத்திரம், நாளைய தினம் புஷ்ய நட்சத்திரம். ஜோதிடர்கள் புஷ்ய நட்சத்திரனுடைய சுபதினத்தை ரொம்ப பொருத்தமுள்ளதாக குறிப்பிடுறாங்க. மகனே, நாளைய தினம் பட்டாபிஷேகம் நடக்க இருக்கிறதுனால நீ இன்றைக்கி தினம் உன்னுடைய மனைவியோட கூடியவனா கடும் விரதங்களை மேற்கொள்ளணும். முழுமையான உபவாசம் இருந்து தர்பையினால் ஆன படுக்கையில் படுத்துண்டு தெய்வ சிந்தனையிலேயே உன் மனசு ஈடுபட்டிருக்குமாறு நீ செய்யணும். இந்த மாதிரி காரியங்கள் இடையூறுகள்னால கெடுக்கப்படக்கூடியவைன்னு மன்னர்களுடைய சரித்திரங்கள்லேருந்து புரிய வருது நமக்கு. அதனால் உன் நண்பர்களாலும் காவலர்களாலும் நீ இன்றைக்கி முற்றிலும் பாதுகாக்கப்பட்டவனாக இருக்கணும். பரதனும் இந்த நேரத்தில் ஊரில் இல்லை, ஆனால் நாளைய தினம்தான் பட்டாபிஷேகத்துக்கு ரொம்ப சிறந்த தினம்னு பண்டிதர்கள் சொல்கிறா. அதனால் பரதன் ஊரில் இல்லைன்னா கூட நாளைய தினமே பட்டாபிஷேகம் நடத்தப்படணும்னு நான் முடிவெடுத்திருக்கேன். இதை தவிர வேறு ஒரு காரணமும் இருக்குது. உன்னுடைய தம்பியான பரதன் சிறந்த குணங்களை கொண்டவன், மகான்களின் நடத்தையில் பெரும் மதிப்பு வச்சுருக்கவன், இந்திரியங்களை வென்றவன், தர்மத்தில் முழுசாக ஈடுபாடு உள்ளவன். ஆனாலும் கூட என் மனசுக்கு தெரிந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். எப்போதுமே தர்மநெறி பாதையில் மாறாதவா கூட பிறருடைய உயர்வை கேட்டு மகிழ்ச்சி அடைவான்றது ரொம்ப அபூர்வமாக நடக்கிற ஒரு விஷயம். இதை சொல்லி நான் தசரதர் ராமரை பார்த்து மேலும் நீ சொல்கிறார், இனி நீ திரும்பி போகலாம்னு அவனை சொல்லி அனுப்புகிறார். தசரத மன்னர் கண்ட கனவுகளும் அவர் கண்முன்ன நேரிட்ட அபசகுணங்களும் அவருடைய மனசை பெருசும் பாதிச்சிருந்தது. அவசரமாக அடுத்த தினமே பட்டாபிஷேகத்தை நடத்து முடிக்கிற அளவு தான் செஞ்ச தீர்மானத்தை ராமருக்கு விளக்கிடுறது அவசியம்னு உணர்ந்துதான் தசரதர் அவரை மீண்டும் வரவழைச்சு விவரமாக பேசியிருக்கணும். அப்படி பேசும்போது மற்ற காரணங்களோட பரதன் என்ன செய்வானோன்ற அச்சத்தையும் அவர் தெரிவிக்கிறார். பரதன் அப்படிப்பட்டவன் இல்லைன்னு நன்னா தெரிஞ்சு கூட அரசனுக்கு அந்த கவலை ஏற்படுறதுக்கு காரணம் அவர் கண்ட கனவு, அவர் பார்த்த அபசகுணங்கள். அப்படி தானே தோன்றுறது இந்த இடத்துல. ஆனால் பெரிதொரு கட்டத்தில் ராமர் பரதன்கிட்ட சொல்கிற ஒரு தகவல் மன்னரினுடைய இப்போதைய பேச்சுக்கு வேறொரு அர்த்தம் இருப்பதாக சொல்கிறது. தசரத மன்னரின் இந்த பேச்சு பட்டாபிஷேக சிக்கலுக்குரிய மற்றொரு அறிகுறியாகவும் அமையிறது. இப்படி மன்னர்கிட்டேருந்து விடை பெற்றுக்கிறார் ராமர். தனது மாளிகைக்கு திரும்புகிறார். அங்கிருந்து உடனே புறப்பட்டு தனது தாயான கௌசல்யனுடைய அந்த புறத்துக்கு போகிறார். அங்கே கௌசல்யா புதிய பட்டாடை உடுத்திட்டு பூஜை அறையில் அமர்ந்து தெய்வத்தை துதிச்சுன்னு இருக்காங்க. அப்போது ராமர் போய் சேர்றதுக்கு முன்னையே பட்டாபிஷேக செய்தி அறிஞ்ச சுமித்ரை கௌசல்யனுடைய மாளிகைக்கு வந்திருந்தார். சீதையும் லக்ஷ்மணனும் செய்தி தெரிவிக்கப்பட்டு அங்கே அழைச்சி வரப்பட்டிருந்தாங்க. சுமித்ரை, லக்ஷ்மண, சீதை இவாளால் உபசரிக்கப்பட்டவளாகவும் மகாவிஷ்ணுவை மனசில் ஜபிச்சுட்டு இருந்தவளுமா கௌசல்யா முறையாக வணங்கிட்டு ராமர் பேச தொடங்குறார். தாயே, மக்களை பாதுகாக்கும் பொறுப்பு மன்னரால் எனக்கு அளிக்கப்பட்டிருக்கு. நாளைய தினம் எனக்கு பட்டாபிஷேகம் நடக்க போகிறது. சீதையுடன் கூடிய விரதங்களை அனுஷ்டித்து இன்னைக்கு இரவு கழிக்கணும்னுட்டு மன்னர் எனக்கு உத்தரவிட்டிருக்கார். அதனால் வழக்கத்தையும் மரபையும் ஒட்டி என்னென்ன மங்கள காரியங்கள் செய்யணுமோ அவற்றை வைதேகிக்கும் எனக்கும் நீங்கள் செஞ்சு அருளுங்கன்னு கேட்டுக்கிறார் தன்னுடைய தாயை. ஆனந்த கண்ணீரை சொரிஞ்ச வண்ணமாக ராமரை பார்த்து கௌசல்யா பேசுகிறாங்க. குழந்தாய் ராமனே, நீ பல்லாண்டு காலம் நீடோழி வாழணும். ராஜ்யலக்ஷ்மியோடு திகழப்போகிற நீ என்னையும் சுமித்ரையையும் சார்ந்த சுற்றத்தார்களை எல்லாம் மகிழ்விக்கணும். உனது தந்தை தசரத மன்னரும் உனது நற்குணங்களால் ரொம்ப திருப்தியோடு இருக்கார். இப்படிப்பட்ட மகனை பெற்றெடுத்தனா ரொம்ப பாக்கியம் செஞ்சவதான்னு கௌசல்யா பேசுகிறாங்க. அவங்களுடைய வார்த்தையை ராமர் பதிலையும் நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.